Welcome, friends. Today we are going to look at the promise of the Pentecost from Acts chapter 1, verse 4 to 8. உங்களை நாங்கள் இன்றைக்கு வாழ்த்துகிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 4 முதல் 8 வரையிலுமான பகுதிகளிலிருந்து பெந்தேகோஸ்துடையதான வாக்குத்தத்தத்தை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். Let's read Acts chapter 1, verse 4 to 8. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 4 முதல் 8 வரையிலும் படிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய அதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Here Jesus gives us the promise of Pentecost. இங்கே பெந்தேகோஸ்தையுடையதான அந்த வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். The major theme of Acts chapter 1 and 2 is Pentecost. அப்போஸ்தலர் 1 அதிகாரமும் 2 அதிகாரத்திலும் இருக்கிறதான முக்கியமான அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் பெந்தேகோஸ்த். And Jesus is calling his disciples and he's telling that you have to wait in Jerusalem to receive that power. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை அழைத்து அவர் சொல்லுகிறார், அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். Waiting for the baptism of the Holy Spirit is more important than going out there and being my witnesses by your own power. நீங்கள் புறப்பட்டு சென்று சாட்சிகளாக இருக்கிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருக்காக அவருடைய வல்லமைகளுக்காக காத்திருக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமானது. That's what Jesus is telling to his disciples. அதை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார். Jesus says that the disciples of Jesus cannot be effective in the kingdom of God unless they wait and receive the power of the Holy Spirit. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய சீஷர்கள் அவர்கள் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மிகவும் வலுவாக வல்லமையாக அந்த ஊழியத்தில் ஈடுபட முடியாது. We cannot succeed in Christ's mission without Christ's power. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இல்லாமல் நம்மால் அவருடைய அந்த ஊழியத்திலே ஜெயமாக மாற முடியாது. God's work is too big to do in our own power. நம்முடைய சொந்த வல்லமைகளினாலே நாம் செயல்படுகிறதற்கு தேவனுடையதான ஊழியம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. And remember, God never calls us to do anything in our power. He is willing to give the Holy Spirit for us. நம்முடைய சொந்த வல்லமைகளினாலே எதையும் செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. ஆனால் அவர் அவருடைய வல்லமைகளை கொடுக்கிறதற்கு அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். So we got to wait for the Holy Spirit. எனவே நாம் அவருடையதான பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். Wait for the empowerment. அந்த வல்லமைகளுக்காக காத்திருக்க வேண்டும். And in this passage we can find Trinity very clearly mentioned over here. இந்த பகுதிகளிலே அந்த திரித்துவத்தை நாம் மிகவும் தெளிவாக பார்க்க முடியும். Jesus is speaking to his disciples. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்திலே பேசுகிறார். And he's talking about the promise of the Father. தேவனுடையதான வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்லுகிறார். And then he's talking about the promise which is the blessed Holy Spirit. அதற்கு அப்புறமாக பரிசுத்த ஆவியாகிய அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். We serve one God in three different personalities, but uniquely they function as one because they are one. நாம் ஒரே தேவனே மூன்று விதமாக செயல்படுகிறதான முறையிலே ஒரே வண்ணமாக தேவனாக நாம் ஆராதிக்கிறோம். And Trinity is not a word in the Bible. திருத்துவம் என்று சொல்லுகிறது வேதத்திலே எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை. But we can find Trinity very clearly in the Bible. ஆனால் இந்த திருத்துவத்தை மிகவும் தெளிவாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும். And this is a good passage to understand that. இந்த பகுதி தான் மிகவும் தெளிவான பகுதியாக நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு இடையாக இருக்கும். Jesus said to his disciples that you shall be baptized with the Holy Spirit. இயேசு அவருடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. John baptized with water. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் But கொடுத்தார். in a few days you will be baptized with the Holy Spirit. ஆனால் இன்னும் சில நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். The idea of being baptized is to be completely immersed or come under the control of. ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறதான போது முழுமையாக மூழ்கடிக்கப்படுகிறது அல்லது முழுமையாக ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. The disciples of Jesus need to be immersed in the Holy Spirit, must be influenced by the Holy Spirit, must be fully under the control of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவினுடையதான சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே முழுமையாக்கப்பட்டவர்களாகவும் முழுமையாக நிரப்பப்பட்டவர்களாகவும் பரிசுத்த ஆவியினுடையதான முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டவர்களாகவும் காணப்பட வேண்டும். We need to wait for the Holy Spirit. நாம் அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். We need to be immersed in the
the Holy Spirit அந்த பரிசுத்த ஆவியினாலே மூழ்கப்பட்டவர்களாக இருக்க so வேண்டும். that we can be effective witnesses of Jesus Christ. என்றால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை நிறைந்ததான ஒரு சாட்சிகளாக நாம் ஜீவிக்க When முடியும். Jesus spoke about the Holy Spirit, immediately the disciples started thinking about the end times and thought again that Jesus is going to establish his literal kingdom. இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறதான போது அந்த கடைசி தருணங்களையும் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவப் போகிறார் என்கிறதையும் பற்றி அவருடைய சீஷர்கள் So யோசித்திருக்கிறார்கள். the disciples asked about the restoration of Israel. எனவே சீஷர்கள் அந்த இஸ்ரவேலை திரும்ப பெறுகிறதை பற்றி மீட்கிறதை பற்றி Why? சொல்லுகிறார்கள். Because in a Jewish mindset, the Holy Spirit is a sign of the end times. ஏனென்றால் யூதர்களுடையதான சிந்தனைகளிலே என்னவென்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கடைசி தருணங்களில் காணப்படுகிறவராகவும் காணப்படுவார் என்று. That was the message of the Old Testament. அதுதான் பழைய பாட்டினுடையதான செய்தியாகவும் காணப்படுகிறது. Read Isaiah chapter 44 verse 3. It mentions that the end times God would send his spirit, and Joel chapter 2 verse 28. ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்திலே படிக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே தேவன் அவருடைய மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனமும் சொல்லுகிறது. ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். யோவேல் 2:28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள். So according to the Jewish scripture, when the Holy Spirit comes, these are the signs of end days. யூதர்களுடையதான அந்த வாக்கியங்களின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த விதமான அடையாளங்கள் தான் கடைசி தருணங்களாக So காணப்படுகிறது. in Acts chapter 1 verse 6, the disciples asked the obvious question when Jesus mentioned about the Holy Spirit, are you at this time going to restore the kingdom to Israel? எனவே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறதான போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே சீசர்கள் சொல்லுகிறார்கள், இப்போது இந்த இஸ்ரவேலரை நீர் திரும்ப மீட்க போகிறீரா என்று. See the answer of Jesus. இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த பதிலை பாருங்கள். He said, it's not for you to know the times or dates the Father has set by his own authority. இயேசு சொன்னார் 7வது வசனத்திலே, பிதாவானவர் தம்முடைய அதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்றார். We are not to predict the days of the kingdom. நாம் ராஜ்யத்தினுடையதான நாட்களை நாம் சொல்லுகிறதற்கு நம்மால் முடியாது. We cannot predict the coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடையதான வருகையும் பற்றி நம்மால் எதையுமே எடுத்து சொல்ல But முடியாது. what do we understand from this? ஆனால் இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ள முடியும்? First, Jesus has inaugurated his kingdom in his first coming. முதலாவதாக இயேசு கிறிஸ்து அவருடையதான முதல் வருகையிலே தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். In Matthew chapter 4 verse 17, as Jesus started his public ministry, he said, repent for the kingdom of heaven has come near. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடையதான ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் ஆரம்பிக்கிறார். So if you are a child of God and if you are a believer of Jesus Christ, you are already a part of the kingdom of God. This is not a literal kingdom, this is a spiritual kingdom that resides in the hearts and lives of people who worship Jesus Christ. நீங்கள் ஏற்கனவே தேவனுடையதான சீஷர்களாகவோ தேவனுடைய பிள்ளைகளாகவோ இருக்கிறீர்களே என்று சொன்னால் நீங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குடையதான பங்காளிகளாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். இது ஒரு ஏற்கனவே இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஒரு ராஜ்யம் அல்ல, ஆவிக்குரிய ராஜ்யமாக உங்களுடைய இருதயங்களில் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. Kingdom of God is in you. இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளதாக இருக்கிறது. But we are already in the kingdom of God in our spirit, and we are still covered in this evil age and the flesh around us. ஆனால் நாம் ஏற்கனவே ஆவியின் மூலமாக இந்த ராஜ்யத்திற்குள்ளதாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த பொல்லாங்கினுடைய இந்த உலகத்திலே நாம் அதிலே நிறைந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். The kingdom of God will come in its fullness, in the consummation, when Jesus comes back in his second coming. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருகிறதான போது முழுமை அடைந்ததாக இந்த தேவனுடைய ராஜ்யம் கடந்து வருகிறதாக இருக்கும். Can you understand? We live in a tension between this age, because in our hearts we have the kingdom of God, but we are living in this age, and this age is against the kingdom values and kingdom principles. But we know that Jesus is going to come back again and fully consummate his kingdom. So we live in this tension between this age and the coming kingdom.
உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம் வாழ்கிறதான இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டதான காலங்களிலே நாம் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவுடையதான வருகையிலும் இந்த ராஜ்யத்திலுமாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது உள்ளுக்குள்ளதாக நாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் வெளியிலே இந்த உலகத்திலே பொல்லாங்கினால் முழுவதுமாக நிறைந்ததான ஒரு உலகத்திலே நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். Jesus Christ will come back again. இயேசு கிறிஸ்து அவர் மீண்டுமாக வரப்போகிறார். We do not know the time. நமக்கு அந்த நேரம் தெரியாது. But when he comes back again, he will establish and consummate his kingdom. ஆனால் அவர் மறுபடியுமாக வருகிறதான போது அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கிறவராகவும் நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பார். Now we have been given the deposit of the Holy Spirit. ஆனால் நமக்கு இப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது. To live that future kingdom life right now because of the power of the Holy Spirit. அந்த எதிர்கால ராஜ்யத்தை இப்போது ஜீவிக்கிறதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Spirit of God is a foretaste of the age to come. பரிசுத்த ஆவியானவர் தான் இனிமேல் வரப்போகிறதான அந்த காலங்களினுடையதான் முன்னதாக அறிவிக்கிறதாகவும் இருக்கிறது. If in the Old Testament the Spirit is related to the end times, yes, we are living in the end times. We have the kingdom of God in us, but the kingdom will be consummated when Jesus comes back in his second coming. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த கடைசி தருணம் அந்த பரிசுத்த ஆவியானவராக குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், ஆம், நாம் அதற்குள்ளதாக தான் ஜெபிக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் நமக்குள் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் காணப்படுகிறது. So dear friends, we can live out the future kingdom life right now and here when we have the power of the Holy Spirit in us. எனவே அருமையான நண்பர்களே, அந்த வரப்போகிறதான அந்த ராஜ்யத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதன் மூலமாக இப்போதே இங்கே நம்மாலும் ஜீவிக்க முடியும். See what the writer of Hebrews says in chapter 6 verse 4 and 5. எபிரேயருடையதான எழுத்தாளர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். எபிரேயர் 6வது அதிகார வசனம் 4 5. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். This writer of Hebrews talks about we have been enlightened, and with what have we been enlightened? By the gospel of Jesus Christ. எபிரேயர் எழுதினதான எழுத்தாளர் சொல்லுகிறார், நாம் அங்கே எரியூட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி வல்லமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த சுவிசேஷத்தின் மூலமாக. And we have tasted the heavenly gift who shared in the Holy Spirit. So when the Holy Spirit comes, we have already a foretaste of the kingdom of God. எனவே அந்த பரிசுத்த ஆவியானவருடையதான அந்த வல்லமைகளை முன்பதாகவே நாம் அனுபவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. And here it says in verse 5 that we have tasted the goodness of the word of God and the powers of the coming age. ஆனால் வசனம் 4 5 சொல்லுகிறது, அந்த பரம சுவிசேஷத்தை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் இனி வரப்போகிறதான அந்த காலங்களிலே. So my dear friend, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, with the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் மூலமாக we are able to taste and live out the future kingdom right now. அந்த எதிர்காலத்தினுடையதான அந்த ராஜ்யத்தை நாம் ருசி பார்த்தும் வாழவும் முடிகிறவர்களாக நம்மால் முடியும். That's why Paul says in Romans chapter 8 verse 23. எனவே தான் ரோமர் 8:23 பவுல் சொல்லுகிறார், அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நம்மோடும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். We have the first fruits of the Holy Spirit. நமக்கு அந்த முதற் பேலான பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். Amen. ஆமென். The Holy Spirit enables us to be witnesses. பரிசுத்த ஆவியானவர் நாம் சாட்சியிடுகிறதற்கு அவர் ஊன்றுதலாக இருக்கிறார். The Holy Spirit gives us power in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உறுதுணையாக இருக்கிறார். And the Holy Spirit enables us to live out the kingdom life in this world. இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான வாழ்க்கையை வாழுகிறதற்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உறுதுணையாக ஊக்குவிக்கிறார். And in verse 8 Jesus gives us the promise of the Holy Spirit. வசனம் 8 பரிசுத்த ஆவியானவருடையதான அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். This verse is a key verse of Acts of the Apostles. இந்த வசனம் தான் அப்போஸ்தல நடபடிகளுடையதான முக்கியம் வாய்ந்ததான ஒரு திறவுகோல் வசனமாக காணப்படுகிறது. You will receive power when the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். And you will be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Look at the emphasis on the Holy Spirit laid by Luke in this passage. இந்த பகுதியிலே லூக்காவால் எழுதப்பட்டிருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவரின் அந்த முக்கியத்துவத்தை பாருங்கள். Luke has a special emphasis on the Holy Spirit. லூக்கா பரிசுத்த ஆவியானவரை குறித்து மிகவும் முக்கியமான ஒரு பங்கை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். Matthew mentions in his gospel Holy Spirit some 10 times.
மத்தேயு பரிசுத்த ஆவியானவரை பற்றி 10 முறை எடுத்துரைக்கிறார். Mark mentions about the Holy Spirit some 8 times. மார்க்கு 8 முறை பரிசுத்த ஆவியானவரை பற்றி எடுத்துரைக்கிறார். John mentions about the Holy Spirit some 7 times. யோவான் 7 முறை பரிசுத்த ஆவியானவரை பற்றி எடுத்துரைக்கிறார். But Luke in his gospel mentions about the Holy Spirit some 28 times. ஆனால் லூக்கா 28க்கும் அதிகமாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி எடுத்துரைக்கிறார். And Luke in the Acts of the Apostles mentions about the Holy Spirit some 83 times in this book. ஆனால் அப்போஸ்தல நடபடிகளிலே லூக்கா 83க்கும் அதிகமாக முறை இந்த பரிசுத்த ஆவியானவரை So one of முக்கியத்துவப்படுத்துகிறார். the main themes of Acts of the Apostles and Luke is the empowerment of the Holy Spirit and how the church becomes a witness of the Lord Jesus Christ. லூக்கா எழுதினதான சுவிசேஷமும் அப்போஸ்தலனுடையதான நடபடிகளில் உள்ளதான முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பரிசுத்த ஆவியானவராலே வலுவூட்டப்படுகிறது, எப்படி பரிசுத்த ஆவியானவராலே சபை எழும்ப செய்கிறது என்று. God is willing to baptize us with the Holy Spirit. தேவன் நம்மை அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் ஞானஸ்நானம் கொடுக்க That விரும்புகிறார். baptism gives us the power. அந்த ஞானஸ்நானம் தான் நமக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறது. And that baptism of the Spirit enables us to be bold witnesses of Jesus Christ. அந்த பரிசுத்த ஆவியினாலே இருக்கிறதான அந்த ஞானஸ்நானம் தான் கிறிஸ்துவுக்காக நம் தைரியத்தோடு நிலை நிற்கிறதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. That baptism of the Holy Spirit enables us to live the kingdom life right here and now. அந்த பரிசுத்த ஆவியானுடையதான ஞானஸ்நானம் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான ஒரு வாழ்க்கை முறைகளே இப்போதே இந்த உலகத்திலே வாழுகிறதற்கு நமக்கு உதவி Now you செய்கிறது. may ask me, Pastor, I am not influenced by the Holy Spirit. I am not yet baptized by the Holy Spirit. Do I really have the Holy Spirit in me? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நான் இன்னும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படவும் இல்லை, பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும் இல்லை, ஆனால் உண்மையாகவே நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேனா? Definitely you have the Holy Spirit. உண்மையாகவே உங்களுக்குள்ளதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Without the unctioning and without the work of the Holy Spirit, you cannot receive the gospel. பரிசுத்த ஆவியானுடையதான கிரியைகள் இல்லாமல் உங்களால் அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Without the call of the Holy Spirit, you cannot give your life to Jesus. பரிசுத்த ஆவியானுடையதான அழைப்புதல் உங்களிடத்தில் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு என்று நீங்கள் கொடுக்கவும் You முடியாது. already have the Holy Spirit. உங்களுக்குள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் The இருக்கிறார். disciples already had the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே சீசர்களிடத்திலே But காணப்பட்டார். what Jesus is telling is a special anointing, a special baptism of the Holy Spirit that empowers them for cross-cultural ministry. ஆனால் இயேசு அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானுடையதான சிறப்பானதான ஒரு ஞானஸ்நானம் அபிஷேகம் அந்த குறுக்கான கலாச்சாரத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். And that we need to be effective in our Christian lives. அதற்கு நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் பிரகாசிக்கிறவர்களாக எழும்புகிறவர்களாக So இருக்க to வேண்டும். these disciples, Jesus said, wait. எனவே தான் அவருடைய சீசர்களிடத்தில் இயேசு சொன்னார், காத்திருங்கள். Have you received the baptism of the Holy Spirit? நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? God wants to use you. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God wants you to wait in His presence to receive that baptism. அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் If விரும்புகிறார். you're already baptized in the Holy Spirit, let me ask you, are you being used by God? நீங்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா என்று சொன்னால் தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? Holy Spirit is for witnessing. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு என்று சொன்னால் நாம் சாட்சியிடுகிறதற்கு. That is a primary reason. அதுதான் முக்கியமான காரணம். And today, God wants to use you. இன்றைக்கு தேவன் உங்களை பயன்படுத்த Will you விரும்புகிறார். submit yourself into the hands of God? உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே If சமர்ப்பிப்பீர்களா? God can use the first century apostles, He can use you and I in this generation now. முதல் நூற்றாண்டு சீசர்களை தேவனால் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் இப்போதே தேவனால் பயன்படுத்த முடியும். In my next study, we will look at Acts chapter 1 verse 8 in a great detail and unfold this verse because it is a scripture full with Old Testament promises and it is an amazing scripture to study. So next week we will study exclusively Acts chapter 1 verse 8. அடுத்த வாரத்திலே நம்முடைய படிப்பிலே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை மிகவும் தெளிவாக பழைய ஏற்பாட்டினுடையதான பின்னணியங்களையும் குறித்து மிகவும் தெளிவாக நாம் அதை பற்றி படிக்க போகிறோம். Let us pray. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்திருக்கிறதான பரிசுத்த ஆவியானுடையதான அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாக பரிசுத்த ஆவியானுடையதான வல்லமைகளை பெற்று நாங்கள் பலப்படுத்தப்படுகிறவர்களாகவும் உமக்கு சாட்சிகளாக இருக்கிறதற்கும் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இன்னும் அதன் பிரகாரமாக வழி நடக்கிறதற்கும் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் காத்திருக்கிறதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டபடியே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். ஆமென். Thank you. Do write to us how these classes are for you. நன்றி. நீங்கள்
இந்த படிப்புகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு எழுதும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Kindly share with a friend who will benefit from this. இந்த படிப்புகளை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். If you are in Bangalore, we welcome you to the church. நீங்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய சபையிலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், See you வரவேற்கிறோம். next week. God bless you. அடுத்த வாரம் உங்களை பார்க்கலாம். அதுவரையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.